ஸ்டார் விஜய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கிற பட்டிமன்ற அறிஞர்களுக்கும், விஜய் டிவி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும். ஒரு வீட்டில் சட்டப்பையில் அப்பா 500 ரூபா வச்சு கழட்டி போட்டிருக்கார் சார். அடுத்த நாள் காலையில் பார்க்குறாரு 500 ரூபாய் காணோம். டேய் மகன்கிட்ட கேட்குறாரு, பாக்கெட்டில் 500 ரூபா வச்சுருந்தேனடா, எடுத்தியா? ஆமாம் எடுத்தேன். ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கப்படாதாடா? உன்கிட்ட கேட்கணும்னு என்ன இருக்குது? நீ யாருக்கு சம்பாதிக்கிற? எனக்கு தானே. இப்போ என்ன உனக்கு 500 ரூபா எடுத்தது தப்பு, அவ்வளோ தானே. நாளைக்கு எனக்கு சொத்து பிரிப்பையில் அந்த பிரித்த சொத்தில் இந்த 500 ரூபாயை கழிச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்குறாயா சார்? ராத்திரி 2 மணிக்கு சார், ராத்திரி 2 மணிக்கு போர்வையை பொத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு, நடுவர் ஐயா புத்தருக்கு கூட பின்னாடி தான் ஐயா ஒளி வட்டம். இந்த பயல்களுக்கு முகத்தில் ஒளி வட்டம் தெரியுது. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப். எப்போ இவன் என்னையா பொறுப்பேற்று என்ன சரியாக செய்வான்? பொறுப்பை ஏற்பது என்றால் 2 கிரைட்டீரியா உண்டு சார். ஒன்று வயது, இன்னொன்று அனுபவம். யாருக்கு அதிகம்? பெற்றோர்களுக்கா பிள்ளைகளுக்கா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா, ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போடணும்னா யாரை போடுறது? 15 வயசு பையனையா? அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, அம்மா நம்ம தான் வாடகை வீட்டில் இருக்கோம்மா, நமக்கு பிறக்கிற பிள்ளையாவது சொந்த வீட்டில் பிறக்கணுமா அப்படின்னு கடனை உடனப்பட்டு லோனை போட்டாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டுகிறார்களே. பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொந்தமாக ஒரு வீடு கட்டுகிறார்களே. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கப்பை கழுவி கழுவி ஊற்றிட்டு காஃபி கொடுத்தா அது காஃபி ஷாப்புங்க. காஃபியை கையில் கொடுத்துட்டு கழுவி கழுவி ஊற்றினா அதான் தாங்க பேரண்ட்ஸு. நான் கேட்குறேன், கண்ணனால் யசோதைக்கு பெருமையா, யசோதையால் கண்ணனுக்கு பெருமையா? ஆண்டாளால் பெரியாழ்வாருக்கு பெருமையா, பெரியாழ்வாரால் ஆண்டாளுக்கு பெருமையா? இன்னும் சொல்ல போனால் ராமனால் தசரதனுக்கு பெருமையா, தசரதனால் ராமனுக்கு பெருமையா? நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பிவி சிந்துன்னு ஒரு பாப்பா இருந்தாங்க. அவள் தானேங்க உலகத்தில் பதக்கத்தை வாங்கிட்டு வந்து தான் தாய் தகப்பன் வந்து நின்ன போது சொன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஷட்டில் ரேக்கு வாங்கி தர்றதுக்கு வசதி இல்லை, நான் படித்த ஸ்காலர்ஷிப்பில் பேட்டு வாங்கி ஜெயிச்சேன்னு. நம்ம மானத்தை மட்டும் இல்லைங்க, தேசத்தினுடைய மானத்தையே பிவி சிந்து தாங்க காப்பாற்றினான். மெரினா பீச்சில் இந்த தேசத்தினுடைய பண்பாட்டை, குடும்பத்தினுடைய பண்பாட்டை மட்டுமல்ல, தேசத்தினுடைய பண்பாட்டை காப்பதற்காக 5 நாள் சோறு தண்ணி இல்லாமல், மழை வெயில் பார்க்காம எந்த பெண்ணையும், நீங்கள் எல்லாரும் ஈவிடிசிங்னு அசிங்கத்தை மட்டுமே மேடையில் பேசுறீங்களே, எந்த பெண்ணுக்கும் ஆபாசம் இல்லாமல் சாப்பிட்டு மெரினா பீச்சையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு என் பண்பாட்டையும் ஜெயிக்க வச்சு 2 நாளில் மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்துக்கு போட வச்சானே, அவன் இல்லையா எங்கள் யங்ஸ்டர்? பொதுவாகவே வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் வரலாறு படைக்க முடியும். நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் போராடுற தயாராக இருக்கிறாங்க? எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. சொத்து சேர்த்து வச்சிருந்தா தான் பெற்றவங்க, இல்லைன்னா அவங்க செத்தவங்க. இங்கே ஒரு வீட்டில் அப்பாவுக்கு திடீர்னு உடம்புக்கு சரியில்லை. அம்மா சொன்னாங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுனாங்க. அவன் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணான். ஏண்டா உன்னை டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறியா ஏண்டான்னு கேட்டாங்க. முதல்ல உயிர் இருக்குதான்னு பார்க்கலாம், அப்புறம் உயிர் இருக்குதான்னு முடிவு பண்ணலான்னா. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளோட நிலை. நானெல்லாம் வாக்கப்பட்டது கூட்டு குடும்பத்தில். என் வீட்டில் 16 மெம்பர். பகலில் வீட்டுக்காரரை பார்க்க முடியாது, பேச முடியாது. நைட்டிலையாவது நம்முடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துடலான்னா என் மாமியா கதவோரம் காதை வச்சு படுத்துட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த கோஷ்டி எல்லாம் பக்கத்தூர் திருவிழாவுக்கு போயிடுச்சு. நான் மட்டும் தனியாக இருந்தேன். என் வீட்டுக்கார் வேலையை முடிச்சுட்டு நேரத்தில் வந்துட்டாரு. வந்தவர் கேட்டார், எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு. நான் சொன்னேன், பக்கத்து ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்கன்னு. அப்படியா, வீட்டில் என்ன இருக்குது எடுத்து போட்டு உன் கையால் பிசைஞ்சு கொடுனார். நான் போய் பார்த்தேன், பழைய சோறு தான் இருக்குதுங்க. பரவாயில்ல, எடுத்து கொடு. நல்ல கெட்டி தயிரை எடுத்து ஊற்றி அந்த பழைய சோத்தை அப்படியே நான் பிசைஞ்சு அவருக்கு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, அந்த போன கோஷ்டி திரும்பி வந்துடுது.